ஒரு கைம்பெண் 200 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வந்து வெள்ளச்சேலை உடுத்தி முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்க சிந்திட்டு அழுகுன்னு. இதுதான் இருந்த நிலைமை. புருஷன் செத்து போயிட்டான். என் பாட்டை முத்து விடுங்கண்ணா செத்து போனான். கோயில் வாசலில் செத்து பணமாக கிடக்குன்னு. என் பாட்டை 2 பேரும் போகாதேங்கிறான். மருது பாண்டி 2 பேரும் தளபதி. போக வேணா, வெள்ளைக்காரன் வருவான் சுற்றுவான் அப்படின்னு பயப்படுது. ஒன்று கவலையே படாமல் மகளை தூக்கிக்கிட்டு போய் அவன் உயிரற்ற கிடந்த உடலின் மீது சத்தியம் செஞ்சு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன்னு போறா ஒரு மகள், ஒரு கைம்பெண். இந்த சமூகம் சொல்ற மாதிரி ஒரு பெண்மகள். என் அன்பு சொந்தங்களை நீங்க கொஞ்சம் இருங்க. இந்த நிலத்தில் எத்தனையோ வீரம் இருந்திருக்கான். இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்குது. அந்த நிலத்தின் விடுதலைனே வச்சுக்க. எந்த ஒரு மகனும் வென்றதில்லை. போர்ல வெள்ளக்காரண்ட தோற்றுத்தான் இருந்திருக்கான். என் பாட்டன் தீரன் சின்னமலையோ புலித்தேவனோ இல்ல அழகுமுத்துக்கோனோ எவனுமே தோற்றுதான் போயிருக்கான். ஒரே ஒரு பெண்மகள் தான். ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு வெள்ளையனை தோக்கடித்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டவள் ஒரே ஒருத்தி. எங்க பாட்டி மானமரத்தி வேல் நாச்சியார் தான். கூட நீங்க செய்ய முடியாது. என் தாத்தன் வழக்கறிஞர், என் அப்பன் வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு 50,000, அன்னைக்கு 50,000 என் பாட்டனுக்கு. ஒரு முறை வழக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்னா அவ்வளவு செல்வந்தன். சொத்தம்பட்டை இழந்தான் மண்ணின் விடுதலைக்கு. இந்த தமிழ் மக்களின் மானம் கப்பலேற விடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய ஒரு பெருந்தமிழர். சுதேசி கப்பல். நான் என்னடா தமிழ் தேசம் பேசுறேன், அவன் தமிழ் நேசன் அப்படின்னு அன்னைக்கே இதழ் நடத்தினான். அன்னைக்கே தமிழ் தேசம் தமிழ் நேசன் பத்திரிகை நடத்தினவன். அவன் வரலாறு எங்க இருக்கு எனக்கு? மாடு இழுக்க திணறும் செக்க மனுஷன் இழுத்திருக்கான் இந்த மண்ணின் விடுதலைக்கு. போய் கோவை சிறையில் இருக்கு. இன்னும் அந்த சிலை நினைவா இருக்கு அந்த செக்கு. ஏன்னா அவன் இருந்த அறைக்கு பக்கத்துல இருந்தவன் அவன் பேரன் நான். அதே கோவை சிறையில பக்கத்து அறையில செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த சிறை அப்படின்னு எழுதிருக்கான் அந்த அறை.